Good evening guys, welcome back to our channel Hatman Vlogs. Sorry, yes, Hatman Vlogs தான், MS Vlogs கிடையாது. இனிமே நம்ம சேனலுக்கு அஃபிஷியலாக நேம் சேஞ்ச் பண்ணிட்டோம். அந்த நேம் சேஞ்சிங் வீடியோ எதுவும் பெருசாக போடலை. ஸோ இந்த வீடியோவிலே அதை பற்றின இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். நம்ம சேனலில் ரொம்ப மாதம் கழித்து ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, ஹபீபி கம் டு மகாராஷ்டிரா. ஸோ மான்சூன் மகாராஷ்டிராவை பற்றி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது தான் இந்த கம்ப்ளீட் சீரீஸ். அந்த சீரீஸில் நம்ம இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் மகாராஷ்டிராவில் போக போகிறோம். அதுக்கு நம்ம வந்திருக்க ஸ்டேஷன் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்திருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா இப்போ 5:50 ஆகுது, ஈவினிங் 5:50. இங்கேருந்து அந்த டெஸ்டினேஷன் போகிற ட்ரெயின் கிளம்ப போகுது. அது என்ன ட்ரெயின் என்ன டெஸ்டினேஷன்னு உள்ளே போய் பார்த்துக்கலாம். ஸோ நம்மளோட ஹேட்மேன் விளாக்ஸில் ஃபஸ்ட்டு விளாக் இந்த மகாராஷ்டிரா சீரீஸோட எபிசோட் 1. நம்ம சென்னையிலே மான்சூன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ப்ரீ மான்சூன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் ஏன் மகாராஷ்டிராவில் போய் மான்சூனை கவர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே நீங்கள் இந்த சீரீஸோட எண்டில் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக புரியும். ஸோ நம்ம இன்றைக்கி போகிற ட்ரெயின் நம்பர் 12164 மும்பை எல்டிடி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் 6:25க்கு கிளம்புது பிளாட்ஃபார்ம் 10லேருந்து. நம்மளோட சதர்ன் ரயில்வேஸும் எதுக்கும் சளைச்சதில்லைன்னு நிரூபிச்சிட்டாங்க. நம்மளோட சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேயே பயங்கரமான ஷாப்ஸ் எல்லாம் வந்தாச்சு. டிஃப்ரெண்ட்டான ஷாப்ஸ், ஒரு ஏர்போர்ட் லைக் ஷாப்ஸ் எல்லாம் இங்கே வந்தாச்சு. நம்ம சதர்ன் ரயில்வேஸோட சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனாக இது எக்ஸிக்யூட்டிவ் லான்ச்லாம் இருக்குங்க. பயங்கரமாக இருக்குது, சான்ஸே இல்லை. நம்மளோட வண்டியில் பின்னாடி அன்ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா இங்கேயே ஜாம் பேக்டாக தான் இருக்குது. நம்மளோட ட்ரெயின் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் ட்ரெயின். ஸோ ஒரு தனியாக பேண்ட்ரி கார் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பெஷல் லைவரி லோக்கோ கொடுக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளோட ஹோம் லோக்கோ இல்லாமல் மகாராஷ்டிராவோட ஹோம் லோக்கோ பூனே WAP7 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் ஸ்ட்ரெச் இவன் மட்டும்தான் புல் பண்ண போகிறான். நடுவில் ரிவர்சல் எதுவுமே கிடையாது. நம்மளோட ட்ரெயினுக்கு அன்ரிசர்வ்க்கு அப்புறம் ஃபஸ்ட்டு செகண்ட் ஏசி கோச் தான் இருக்குது. நம்மளோட லாங் டிஸ்டன்ஸ் இந்த ட்ரெயினில் ஃபஸ்ட் ஏசி கோச்சே இல்லை. அது ஒரு சர்ப்ரைஸ் நம்மளோட வண்டியில். நாம் இன்றைக்கி புக் பண்ணியிருக்க கோச் 3rd AC B2. ஸோ நம்ம ட்ரெயினை வந்து சென்ட்ரல் ரயில்வே ஜோன் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் எல்லாமே LTTயில் தான் நடக்கும். செகண்டரி மெயின்டெனன்ஸ் மட்டும்தான் நம்ம சென்னை சென்ட்ரலில் நடக்கும். டைம் 6:25. நம்ம ட்ரெயின் கிளம்ப போகுது. ஒரு 8 நாளைக்கு சென்னைக்கு பாய் சொல்லிட்டு ஜாலியாக ட்ரிப்பு கிளம்பியாச்சு. ஸோ நமக்கு இன்னைக்கு அப்பர் பர்த் 54 தான் போட்டிருக்கோம். மெயின் ரீசன் இவன் தான். இந்த ஏசி வந்துட்டு நமக்கு டேரெக்டாக வரணுன்றதுக்காக தான் அப்பர் பர்த் போட்டிருக்கோம். சார்ஜிங் சாக்கெட் இந்த சைடும் 3 இருக்குது, இந்த சைடும் 3 இருக்குது. அப்பருக்கு 1, லோயருக்கு 1, மிடிலுக்கு 1. உள்ள நமக்கான பெட்டெல்லாம் பக்காவாக போட்டாச்சு. மேலே பக்காவாக செட் பண்ணி வச்சிட்டேன். இதுக்கப்புறம் பெருசாக நிறைய வீடியோஸ் கவர் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப இருட்டாகிடும். ஸோ வீடியோஸும் எதுவும் கிளாரிட்டியாக விழாது. ஸோ அதனால் வீடியோஸ் எதுவும் கவர் பண்ணுற மாதிரி இல்லை. இதுக்கப்புறம் மெயினான ஒரு ஜங்ஷன், அங்கே தான் டின்னர் வாங்க போகிறோம். அந்த ஜங்ஷன் மட்டும் கவர் பண்ணுறேன், அங்கே வாங்குகிற ஃபுட்டை கவர் பண்ணுறேன். ஸோ இதை வந்து பெரிய ஒரு வீடியோவாக கவர் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை. ஜஸ்ட் இந்த ட்ரெயினை பற்றி சில இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். அவ்வளோதான் இந்த வீடியோவில் வரும். அன்ரிசர்வேஷன் கவர் பண்ணும்போது நிறைய ஃப்ளோட்டிங் க்ரௌட்னு சொல்லியிருப்பேன். அது ஏன் அப்படின்னா இந்த ட்ரெயினுக்கு நெக்ஸ்ட் வந்து அரக்கோணம், அப்புறம் திருத்தணி, ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டாப்பிங்ஸ் இருக்குது. இங்கேருந்து ஒர்க் முடிச்சுட்டு அரக்கோணம் போகிறவங்க எல்லாம் வந்து நம்மளோட ட்ரெயினில் அன்ரிசர்வேஷனில் ஏறிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ளோட்டிங் க்ரௌட் தான் நிறைய இருக்கும் இந்த மாதிரி ஈவினிங் ட்ரெயின், மார்னிங் ட்ரெயின் எல்லாத்துலேயுமே. ட்ரெயினோட க்ளீன்லினஸ் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும்.
ஏன்னா நம்ம சென்ட்ரல் ரயில்வேஸ் மெயின்டைன் பண்ணுறது சதர்ன் ரயில்வேஸோடது இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி நம்ம ட்ரெயின் வந்து சென்ட்ரல் ரயில்வேயோட மெயின்டெனன்ஸில் தான் வருது. ஸோ மும்பை டிவிஷனோடது. அதனால் இதோட எல்லா மெயின்டெனன்ஸுமே அவங்க தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இது உள்ளே வந்து 2 ஒயிட் பிளாங்கெட் தான் இருக்கும். மேலே பிளாக் கலர் பிளாங்கெட்டும் பில்லோவும் மேலே இருக்கும். ஆந்திராவில் ஒரு மெயின் ஜங்ஷன் ரேணிகுண்டா ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். ஸோ இங்கே தான் கேட்ரிங்கில் ஃபுட்டு வாங்கியிருக்கோம். இங்கே நீங்கள் பிளாட்ஃபார்ம்லேயும் வாங்கலாம், கேட்ரிங்லேயும் வாங்கலாம். ரேணிகுண்டாவில் சூப்பராக இருக்கும். எல்டிடி எக்ஸ்பிரஸில் நீங்கள் ரேணிகுண்டாவில் வாங்கினா தான் பெஸ்ட்டு. இந்த ரேணிகுண்டா ஜங்ஷனில் டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்க போகிறோம். குட் நைட். இதோட மார்னிங் சோலாப்பூரில் மீட் பண்ணலாம். ஹோட்டல் ஸ்ரீ பாலாஜி பவனில் கோபி மஞ்சூரியன் நூடுல்ஸ் வாங்கியிருக்கோம். சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. 20 மினிட்ஸ் இந்த ரேணிகுண்டா ஜங்ஷனில் தான் நின்றுட்டுருக்கு. நம்ம டின்னரே முடிச்சிட்டோம். கோபி மஞ்சூரியன் நூடுல்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது, பயங்கர ஃபில்லிங்காக இருந்தது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ் தான். நீங்கள் பிஎன்ஆர் வச்சு கேட்ரிங்கில் ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்க உங்கள் கோச்சுக்கே வந்து டெலிவரி பண்ணிவிடுவாங்க. ஆந்திராவில் இது ஒரு மிகப்பெரிய ஜங்ஷன். ஸோ இங்கேருந்து தான் திருப்பதிக்கும் லைன் தெரியுது. குட் மார்னிங் கைஸ். ஒரு அன்அஃபிஷியலால் டூதானி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே இந்த ட்ரெயினோட ஃபேர் பற்றி பார்த்துடலாம். நான் சென்னை சென்ட்ரல்லேருந்து பூனே வரைக்கும் புக் பண்ணியிருக்கேன். ஸோ 1496 புக்கிங் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து 3rd ஏசியில். இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, இங்கேருந்து சென்னையிலேருந்து பூனே வந்து ஒரு 1088 கிலோமீட்டர். அதில் வந்து நம்மளோட இந்த ட்ரெயின் மட்டும்தான் 17 hours 15 minutes எடுத்துக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீமியம் எக்ஸ்பிரஸ் இருக்குது, அவனே 19 hours எடுத்துக்கிறான். அவனில் ஸ்டாப் ரொம்ப கம்மி, நம்மளது அதிக ஸ்டாப்பிங்ஸு. பட் இருந்தாலும் எப்படி இவனால் அந்த டைம் கேட்சப் பண்ண முடியுதுன்னு தெரியல. மகாராஷ்டிராவில் ஒரு முக்கியமான ஜங்ஷன் சோலாப்பூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் இங்கே தான் வாங்கியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஸ்டேஷன்ஸ்லாம் பெருசாக கிடைக்காது. ஸோ இதுதான் ஒரு பெரிய ஸ்டேஷன்னால பிரேக்ஃபாஸ்ட் இங்கே வாங்கியிருக்கோம். நம்மளோட இட்லி வடா 50 ருபீஸ். 3 இட்லி ஒரு வடை இருக்குது. நேற்று தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா எல்லாத்தையும் தாண்டி மகாராஷ்டிராவில் நம்மளோட ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் பூனே ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சு. ஆன் டைம் ரீச் பண்ணிட்டோம். எல்டிடி எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். ஓகே, இதோட இந்த vlog வந்து முடிச்சுக்கிறேன். இங்கே பூனே ஜங்ஷனில் 2 days நம்ம பூனேயில் தான் இருக்க போகிறோம். ஸோ எந்த பிளேஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஹேட்மேன் vlogs-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.